விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து மேற்கு திசையில் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு முகப்பில் இருந்து ஒரு 14 அடி மண்தள வசதி கொண்ட ஒரு 9 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. கட்ரோடு நீங்கள் பார்த்தீங்க, அந்த 14 அடி மண்தளம் இதுதாங்க. பார்த்தா நம்மளுக்கு அகலம் கம்மியாக தெரியுது, ஆனால் ரெக்கார்டில் 14 அடி மண்தளம் வந்துடுங்க. இப்போது அந்த 16 அடி தளம் நம்ம காட்டில் ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் மேற்கு திசையில் போய் ஒரு பாதி தூரம் போய் மறுபடியும் நடுக்காட்டுக்குள்ளே பக்கத்து காட்டுக்கு போகுதுங்க. என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு நடு சென்டரில் அந்த தளம் கிராஸ் ஆகி மறுபடியும் வடக்கு திசையில் பக்கத்து தோட்டத்துக்கு அந்த தளம் போகுதுங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம கம்பி வேலி போட்டோம்னா அதை விட்டுட்டு 2 பகுதியாக தான் போடணும், அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டில் இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த வீடும் உள்பட இந்த வீடும் நான் பார்க்க வந்த காட்டில் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே எப்போ வழக்கம் போல் உங்களுக்கு எல்லா முளையுமே காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அக்னி மூலை பார்த்துடலாம். அக்னி மூலை பார்த்துட்டு ஜல மூலை பார்த்துட்டு வாயு மூலை பார்த்துட்டு கடைசியாக குபேர மூலை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா வெள்ளாம் எல்லாம் வாழை தான் போட்டு விட்டுருக்குறாங்க, சொட்டு நீர் போட்டு விட்டுருக்குறாங்க. காட்டில் பார்த்திங்கன்னாங்க அங்கங்கே கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பொறுக்கணும், சின்ன சின்ன வேலை செய்யணும். மற்றபடி பெரிய வேலையெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, சின்ன சின்ன வேலை செய்யணும். தண்ணி பார்த்திங்கன்னாங்க ஒரு கிணறு போரும் கிணறு சர்வீஸ் தனிப்பட்ட முறையில், அதுபோக ஆத்தண்ணி 24 மணி நேரம் பாயக்கூடிய அளவுக்கு ஆத்தண்ணி வசதியும் இருக்குது. இந்த காட்டுக்கு ஆத்தண்ணி வசதி இருக்குதுங்க. இப்போ நாம் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி தெற்கோட்டு பொறியில் குபேர மூலைக்கு பாதையிலிருந்து மண்தளம் பார்த்தீங்களுக்கு, அந்த மண்தளத்திலிருந்து இப்போ அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இது அக்னி மூலை, இது அக்னி மூலை. அக்னி மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற பாக்குத்தோப்பு, நல்ல தரமான ஒரு பாக்குத்தோப்பு. இதை நான் பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலை. இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க ஜல மூலைக்கு ஒரே நேர் தான். நான் பார்க்க வந்த காடு 9 ஏக்கராவில் எல்லா மூலையுமே கரெக்டாக இருக்குங்க. எதுவும் ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராது. நல்ல ஒரு நீல அகலம் கொண்ட ஒரு அருமையான காடு. மண்ணும் நல்ல ஒரு செம்மண்ணுங்க. மண் பலமெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. மண் வளம் நல்ல ஒரு செம்மண். இந்த வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. இங்கேருந்து பாருங்கள் காட்டினுடைய வடிவம் எல்லாமே நல்லா சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. இது ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு காலி நிலமாக இருக்குது, விவசாயம் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இதெல்லாமே இந்த காலி நிலம் சேர்ந்தது தான். இதெல்லாம் பாருங்க, மண் அருமையான மண், நல்ல செம்மண்ணுங்க. என்ன அப்படின்னா உழவு ஓட்டி விட்டுருந்தா நம்மளுக்கு தகன்னு தெரியும். உழவு ஓட்டாமத்தினால புல் இந்த ஒரு வெயிலும் பார்த்திங்கன்னா இல்லை புல் முளைச்சி புல் வேலிகளில் முளைச்சி கிடக்குது. முதல்ல காடு அருமையான காடுங்க. ஒரு 9 ஏக்கரா அருமையான காடு. என்னென்னா சரியான முறையில் வெள்ளாமை பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல கொஞ்சம் சீன்றமாக புல்லுகள்லாம் முளைச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கிறக்கே கொஞ்சம்
கஷ்டமாக தான் தெரியுது. இந்த இடத்துல அந்த பாக்கு தோப்பு தெரியுது பாருங்க, அந்த வலை கட்டி விட்டுருக்குறாங்களே, அதுதான் ஜலமூலை. ஜலமூலையெல்லாம் கட்டாவில் அருமையாக இருக்குது. இது வந்து பக்கத்து காடுங்க. நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற பக்கத்து காடு. தென்னந்தோப்பு பாருங்கள், மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான செம்மண்ணுங்க. ஏன்னா எதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னா, நான் பார்க்க வந்த காடு வந்து உழவோட்டில் நல்லா புல் முளைச்சி கிடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மண் வந்து ஒரிஜினல் கலர் தெரியாது. அதனால தான் பக்கத்து காட்டினோம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதனால தான் பக்கத்து காட்டை காட்டினேன். இப்போ வந்தீங்க நம்ம காட்டுக்கு, நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு 9 ஏக்கராவுக்கு இதே ஜலமூலை. ஜலமூலை கட்டாவில் பக்கத்தில் பாக்கு தோப்பு. அவங்க வந்து கரெக்டாக அவங்க பொலிக்கு வந்து கல்லுக்கட்டு பொலி போட்டு பண்ணிக்கிட்டாங்க. இல்லை வலை போட்டு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஜலமூலை கட்டாவில் நல்லா இருக்குது. என்னென்னு கொஞ்சம் குறையா போட்டு வச்சுக்கிறாங்க. முழுசும் வந்து நம்ம கம்பி வேலி போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம கம்பி வேலி போட்டால் ஒரு 2 பிட்டாக போட வேண்டியது வருங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு 4 ஒரு பங்கு இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் நடுவால் வந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஒரு 12 அடி தடம் வந்து பக்கத்து காட்டுக்கு போகுது. நடு காட்டுக்குள்ளே நாம் பார்க்க வந்தால் 9 ஏக்கரா காட்டுக்குள்ளே கம்பி வேலி போடணும்னு நினச்சா 2 பிட்டாக தான் போடணும். தடத்தை விட்டுட்டு தான் போடணும். இல்லை போட வேண்டாம்னு நினச்சா அப்படி விட்டுடலாம். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நாம் வந்து கம்பி வேலி முழுசாகவே போட்டுக்கலாம். அந்த தளத்திலே இருக்க மட்டும் வந்து கேப் விட்டுட்டு போட்டுக்கலாம். எதையுமே நம்ம கட் பண்ணாமல் அந்த தடத்தை விட்டுட்டு கேப் விட்டுட்டு அந்த 12 அடினா 12 அடி விட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக மறுபடியும் வந்து கம்பி வேலி போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் அப்படி தான் பண்ண முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிணறும் தனி சர்வீஸும் இருக்குது. அது வந்து வாயு மூலைக்கு குபேர மூலைக்கு சென்டர் பகுதியில் அமைஞ்சிருக்குது, மேல் கையில். சப்போஸ் கிணறு வேண்டான்னா நாமளே மூடிக்கலாம். இல்லை நாம் மூட முடியாது, காட்டுக்காரையே மூடித்தர சொல்ல அப்படின்னாலும் அந்த விஷயத்தை நம்ம அவங்கள்ட்ட சொல்லி மூடித்தர சொல்லிடலாம். நம்மளுக்கு மிகப்பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் பார்க்க வந்த காடு 9 ஏக்கராவுக்கு ஆற்றண்ணி 24 மணி நேரம் உண்டுங்க. ஆற்றண்ணி 24 மணி நேரம் இருக்குதுங்கிறீங்க. ஏன் சரியானபடிக்கு வந்து முழுசாக வெள்ளாமல் பண்ணாமல் போட்டு வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வி என் மனசில் உதிச்சதுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்குறேன். அதை பற்றின விளக்கம் எனக்கு தெரியல. அது நீங்கள் நேரில் வாங்க, அது என்னென்னு கேட்டுக்கலாம். மற்றபடிக்கு காட்டினுடைய மண்ணையோ அல்லது காட்டினுடைய நீள அகலத்தையோ மண் வளத்தையோ தண்ணி வளத்தையோ நீர் வளத்தையோ அதாவது எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியாதுங்க. என்னென்னு கேட்டால், மண் அருமையான செம்மண், ஆத்தண்ணி வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்கிறதுனால நாம் வாங்கி நீட்டாக வந்து வெள்ளாமை பண்ணக்கூடிய அளவுக்கு காடு ஒரு அருமையான காடு. என்னென்னா, அந்தியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க. இப்படித்தான் வந்து காடு ஒரு நல்ல முறை அமைஞ்சிருக்குது. எல்லாமே வாழை தான் போட்டு விட்டுருக்குறாங்க. என்னென்ன தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு 10-15 மரம் தான் வருங்க. மொத்தமே 9 ஏக்கரா காட்டுக்கு தென்னை மரம் ஒரு 10-15 மரம் தான் வரும். காய்ப்பு மரம் அவங்க ஏதோ வைக்காது விட்டாங்க, நாம் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அக்னி மூலை பார்த்துட்டோம், ஜலமூலை பார்த்துட்டோம். ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். இதுதான் வந்து
வடகோட்டு பொழிங்க. இந்த கல்கட்டு இந்த வீடெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற தோட்டம். இந்த வீடு இப்படி தான் அமைஞ்சிருக்குது. நாம் இப்போ கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி வடகோட்டு பொழியில் ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. எல்லாம் ஒரே நேர் தான், கிராஸோ பெண்டோ அதில் எதுவும் வராது. அருமையான ஒரு வாழை போட்டுக்கிற ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமி. ஆத்தண்ணி இருக்குது 24 மணி நேரம். அது எத்தனை யூனிட்டு என்னென்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லலை. மீடியேட்டர் மூலிமா தான் தகவல் வந்திருக்குது. இந்த நாளைக்கு நான் வீடியோ வெளியிடும்போது வீடியோவை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் வந்து அந்த விளக்கத்தை கேட்டு சொல்லிடுறேன். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கெல்லாம் வந்து எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு எல்டி லைன் ஒன்று காட்டுக்குள்ளே வந்து ஒரு 2 பக்கம் கிராஸ் ஆகுதுங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு 2 கம்பம் வருது, 2 பக்கம் கிராஸ் ஆகுது. அது எல்டி லைன் தான், ஹெச்டி லைன் கிடையாது. இப்போ நான் போயிட்டு இருக்கிற இடத்துல மண்ணை பாருங்கள், அருமையான மண் வளமோ நீர் வளமோ எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. வாழையெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்குது, நல்லா இருக்குது. வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வெயில்லையும் வந்து நல்லா தளன்னு இருக்குது அருமையான முறையில். இப்போ நாம் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வந்து நடுக்காட்டுக்குள்ளே அந்த 12 அடி தளம் ஒன்று கிராஸ் ஆகுது. நம்ம காட்டிலேருந்து அடுத்த காட்டுக்கு போகுதுன்னு சொன்னானுங்கள்ல, அந்த தளத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துங்க நம்ம வந்து அந்த 3 1 பங்கில் இந்த காடு 9 ஏக்கராவில் வந்து 3 1 பங்கில் வந்து ஒரு தடம் ஒன்று கிராஸ் ஆகுன்னு சொன்னாங்கள்ல, அதான் இந்த தடம் 12 அடி தடம். இது வந்து நம்மளுக்கு தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நம்ம நடுக்காட்டுக்குள்ளே வருது. ஏன்னா பக்கத்து காட்டுக்கு இந்த இதுதான் தடம். இந்த பகுதி பார்த்திங்களா திறந்தோப்பு, இதுக்கெல்லாம் வந்து இதுதான் தடம். இது ஒன்று மட்டும்தான் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து போகுது. அதனால தான் வந்து கம்பி வேலி வந்து அந்த தடத்தை மட்டும் விட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு ஒரே நேர் தாங்க. நான் முழுசாக வந்து இப்படியே போன கையில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து வாயுமூலைக்கு போனால் கொஞ்சம் டைமிங் அதிகமாகுது. நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டைமிங் குறைக்கிறேன். இன்னொன்று சொல்லிடுறேன் டைமிங் குறைக்கிறதுக்கு முன்னாடி. என்னென்னா காடு வந்து அந்த தடத்து வரைக்கும் வந்து சரியான மட்டங்க, ஒரு தட்டம் எந்த சருவும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த தடத்துக்கு மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நான் போயிட்டுருக்கிறோம்ல இந்த காடெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக, பெரிய அளவுக்கு இல்லை, லைட்டாக மேற்கு சருவாக வருது. நாளைக்கு நான் பின்னாடி வாங்கியெல்லாம் ஒரு நிறவணும்னா ஒரு மட்டமாக பண்ணிக்கலாம். எந்த சருவும் எல்லாம் பண்ணலாத்தையும் கூட ஒரு மட்டமாக பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த ஒரு அடிக்கின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெட்டு, இப்போ 2 நெட்டு நம்மளுக்கு காடு, அதில் ஒரு நெட்டு பார்த்திங்கன்னா நல்லா குறையாவாக தான் போட்டு வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஆத்தண்ணி வசதியும் இருக்குது, தண்ணி வசதி நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து ஏன் குறை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அது வரும். அது வந்து எனக்கு மட்டும் வரல, நான் வந்து ஒரு மீடியேட்டர்னால் எனக்கும் வருது. சராசரி நீங்கள் ஒரு கஸ்டமர்னால் உங்களுக்கும் வர இல்லையா? ஆனால் அது வந்து நான் வீடியோ வந்து இந்த காடு 4 மூளை பார்த்துட்டு வீடியோ முடிக்காததுக்கு முன்னாடி நான் அதை என்னங்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு இதே வீடியோனுடைய கடைசியில் விலை சொல்லணும்ல கடைசியாக, அதே டைமில் என்ன எதுங்கிற விளக்கத்தை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாம் காட்டை முழுசாக பார்த்துடலாம். இப்போ அந்த கடலில் நட்டிக்குதுங்கள்ல பார்த்திங்கன்னா, இது வந்து வடகோட்டு, இப்போ வந்து நம்ம வடகோட்டு பள்ளியில் தான் போயிட்டுருக்குறோங்க, கிழக்கிருந்து மேற்கு நோக்கி. பாருங்க அளந்து கல் நட்டிக்கிட்டாங்க. இந்த கல் வரைக்குமே வந்து இந்த வடகோட்டு புள்ளியினுடைய கல், எல்லா கல். இப்போ இதிலிருந்தே வந்து நம்மளுக்கு நேர் தான். இப்போ இங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது வந்துங்க இது சொட்டு செட்டிங்ஸு, இது சர்வீஸ் பாயிண்ட்டு,
கம்பம் வந்து இது பக்கத்துலேயே இருக்குது. இது சர்வீஸு. இங்கே ஒரு லைன் வருது. முன்னாடி ஒரு லைன் சொல்லிக்கிறேன், இங்கே ஒரு லைன் வருது. இந்த கிணறு வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னாங்க, வடகோட்டு பொழியிலையும் அமைஞ்சிருக்குதுங்க. வாயுமூலையிலிருந்து ஒரு 100 அடி கிழக்கு திசையில் வடகோட்டு பொழியில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குது. ஆனால் வந்து இது பெருசாக ஒன்றும் தப்பு வராது, வாஸ்துக்கு வந்துடும். என்ன அப்படின்னா, மெயினாக கீழ்கையில் வரணும்பாங்க. கீழ்கையில் வரலைனாலும் கூட வடகோட்டு பொழியில் தான் வருது. அதாவது வடக்கு திசையும் கிழக்கு திசையும் கீழ்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கீழ்கையில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, வாயுமூலையிலேருந்து ஒரு 100 அடிக்கு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் தப்பு வராதுங்க, நல்லா இருக்குது. தண்ணி இருக்குதுங்க. என்னென்னாங்க பாருங்கள், தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு? கிணத்துல தண்ணி இருக்குது. அதனால் கிணறு என்ன பாம்பேரி எல்லாம் முதல்ல கட்டிக்கிறாங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது ஒரு பாம்பேரியில் தான் நின்றுட்டுருக்கிறேன். பாதி வந்து புண்டு போச்சு, பாதி வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஒரு கல் எடுத்து போடுறேன். பாருங்கள், தண்ணி இருக்குது. கிணத்துல தண்ணி இருக்குது, சர்வீஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுக்கு மெயினாக வந்து ஆற்று தண்ணி இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வடகோட்டு கல் இது. இந்த கல் உங்களுக்கு கரெக்டாக காட்டிடுறேன். இந்த கல் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து அப்படியே ஒரு நேராக பார்த்திங்கன்னா நம்ம கிணறு வந்து நம்ம வடகோட்டு போலி பாடுறேங்க. இப்படி தான் இருக்குது. இதனால் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் வராதுங்க. துல்லியமெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாதுங்க, பார்க்கக்கூடாதுங்க. ஒன்று வாயு மூலையில் கூட கிணறு வரலான்னு சொல்கிறாங்க. மெயினாக அக்னி மூலையில் வரக்கூடாது, குபேர மூலையில் வரக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வாயு மூலையிலையும் வரல, எந்த மூலையிலையும் வரல. இது ஒரு நடுப்பகுதியில் இருக்குது. அதனால் வந்து கிணறு ஒன்றும் தப்பு இல்லை. மண் நல்ல மண்ணுங்க. பாருங்க, பெருக்கானோ எலியோ எதுவுமே பேஞ்சிருக்குது. இந்த இதில் கரண்ட் இருக்குது. மண்ணெல்லாம் அருமையான மண்ணுங்க, எந்த குறையும் இல்லை. இது வந்து பக்கத்து காட்டில் நம்ம பார்க்க வந்த காட்டிலேருந்து ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கும் பார்த்து இருக்குது. நம்ம காட்டை பார்த்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு இதுதாங்க வாயு மூலை. இந்த வேப்பஞ்செடியில் இருக்குது பாருங்கள், இதுதான் வாயு மூலை. வாயு மூலையும் கட்டாலும் நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகிறோம். எப்படி? மேகோட்டு பொழியில் வடக்கிருந்து தெற்கு போகிறோம். இதில் இந்த ஒரு செரவு முழுசுமே வந்து பார்த்திங்கன்னாங்க வெறுங்காடாக தான் கிடக்குது. அது என்ன கணக்குன்னு தெரியல. ரெண்டாவது, தெற்கு திசையில் ஒரு வயல் முறையாகவே முழுசுமே வாழை போட்டு விட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு போகிறோம்ல, அதுவுமே ஒரே நேர் தாங்க, ஒன்றும் பெருசாக கிராஸோ இது இல்லை. மொத்தத்தில் காடெல்லாம் வந்தாங்க ஒரு செவ்வக டைப்பில் அருமையாக இருக்குதுங்க. பெருசாக கோணல் மானலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னாங்க சொட்டு நீரில் சொட்டுலாம் மழை தண்ணி விடல, ஸோ பீச்சிட்டு அடிக்குது. நல்லா வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிட்ருக்குது. பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு போர் இருக்குது. இந்த போர் யூஸ் பண்ணுறாங்களான்னு யூஸ் பண்ணல, மோட்டர்லாம் இல்லை, சும்மா டம்மி போர் தான். அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல குட்டையாக நிற்கிதுங்க தண்ணி, குட்டை கட்டி நிற்கிது. தண்ணியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆத்தண்ணி, கிணறு தண்ணி, சர்வீஸு, இப்படி எல்லாம் வசதி வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னாங்க அந்தியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து
ஒரு 30 அடி தடம் இருந்து எல்லாம் பண்ணி சைட்டு கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விவசாய நிலம் சைட்டு போட்டால் எனக்கே மனசு கேட்காது பாப்பா. நானும் ஒரு விவசாயிங்கிறதுனால இதாங்க நம்மளுக்கு வந்து குபேரமூலைங்க. இதோட நம்ம காடு முடிஞ்சது. கீழே இருக்கிறதுல புதராட்டு கிடக்குதுங்க. மரமட்டையெல்லாம் முளைச்செல்லாம் புறம்போக்காட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. இப்போது இந்த குபேர மூலையிலிருந்து பார்த்துட்டிங்கன்னாங்க அக்கினி மூலைக்கு நான் ஃபஸ்ட்டு அக்கினி மூலைக்கு பார்த்தோம்லாம் தளத்தோட அதுதான். அதாவது வந்து தெற்கோட்டு பொலியில் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி தெற்கோட்டு பொலியில் போகிறோம். மண் பார்த்திங்கன்னாங்க அந்த பாதிக்கு மேலே செம்மண்ணாக இருந்துச்சு, பாதிக்கு மேலே வந்து கரிசல் மண்ணாக இருக்குது. மேலே பார்த்தா கொஞ்சம் வெள்ளையான தெரியுறதுனால ஓடமண் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஓடமண் கிடையாது. நிறைய பேர் அப்படித்தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஓடமண் கிடையாது. இது ஒரு வண்டல் மண் மாதிரிங்க. வெள்ளாமையில் அருமையாக வரும். இந்த வாழையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. இது சரியான முறை இல்லைங்க. முறையாக பயன்படுத்தலை, முறையாக வந்து பராமரிப்பு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப காடு வெள்ளாமை பண்ணால் தண்ணி கட்டினா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு உண்டான உரம் போடணும். இதுவுமே பார்த்திங்கன்னாங்க குபேர மூலையிலிருந்து நம்ம அக்கினி மூலை வரைக்கும் ஒரே நேர் தான். எந்த ஒரு கிராஸோ பெண்டாக எதுவும் வராது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னாங்க ஒரு 2 தென்னை மரம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பகுதியில் இது காட்டிடுறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 தென்னை மரத்துக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து கண் பார்வைக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன். இப்போ அப்படியே போக வீடியோ எடுத்து எண்ணிட்டு கரெக்டாக சொல்லிடுறேன். இப்படித்தான் வந்து காட்டினோட அமைப்பு இருக்குதுங்க. அந்தியூர்லேருந்து 6 கிலோமீட்ரு. விலை வந்து ஒரு மீடியமான விலை சொல்கிறாங்க. ரொம்ப லோ கிடையாது, ரொம்ப ஹையும் கிடையாது, ஒரு மீடியமான விலை சொல்கிறாங்க. சொல்லிட்டு போச்சுறாங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற வந்து குறையாக கிடக்குது. எல்லாம் முளைச்சி காடாக கிடக்குது. எல்லாம் பட்டா காடு தான். பெரிய பெரிய விஐபி கையில் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் விவசாயத்தை பற்றி கண்டுக்கிறதில்ல. இதை வாங்கி போட்டு வெளிநாடு போயிடுறாங்க. குத்தகை கூட்டாலும் ஏமாற்றி போடுறாங்க. அதனால தான் பாவம் குறையாக போட்டுறாங்க. குறையாக போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. கிணறோ போகிறோ சர்வீஸோ எதுவும் இல்லைன்னா வெறுங்காடாக இருந்தால் அது குத்தகைக்கு வாங்கினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் கூட ஒரு காரணம்தான். அங்கே 2 மரம் பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். அதாவது வந்துங்க மொத்தமாக காட்டில் வந்து எல்லாமே காய் மரம் தான். அதில் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு 25 மரம் இருக்குதுங்க. நான் முதல்ல ஒரு 10-15 தான் சொல்லியிருந்தேன். எண்ணியே சொல்லிவிட்டு ஒரு 25 மரம் இருக்குதுங்க. அது வந்து நடுக்காட்டுக்குள்ளேலாம் இல்லை, அந்த பொலி இருக்குதுங்களா வரப்பு, அந்த வரப்பு ஓரத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு மேற்கொண்டு நான் வந்து ஆத்தணிக்கிறதுனால பாக்குத்தோப்போ தென்னந்தோப்போ வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு காடு தான் நான் பார்த்துட்ருக்குறோம். நான் பார்த்துட்டுருக்கிற காட்டுக்கு தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னாங்க எல்லாம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். உங்களுக்கே தெரியுது, எல்லாமே தென்னந்தோப்பு தான். நல்ல ஒரு விவசாய ஏரியாங்க. நம்ம வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்துட்டுருக்கிற காட்டுக்கு கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு. மொத்தம் மண்ணுக்கெல்லாம் எதுவும் குறைபாடு இல்லைங்க. அருமையான ஒரு காடு இப்படி தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரிங்க காட்டினுடைய நீள அகலம் பார்த்திங்கன்னாங்க, நான் எப்போ நீள அகலம் சொல்லுவேன், ஒரு 300 அடி நீளம் வருங்க அகலம். காட்டினுடைய அகலம் வந்து ஒரு 300 அடி வரும், நீளம் வந்து ஒரு 1000 அடி வருங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தாங்க, நீங்கள் துல்லியமெல்லாம் கணக்கு போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த பகுதிக்கு மேலே இந்த தென்னை மரம் இருக்குதுல்ல, இந்த தென்னை மரத்துக்கு கிழக்கு திசையில் முழுசுமே செம்மண்ணுங்க. இப்படி தான் வந்து காடு ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டினுடைய 1 ஏக்கர் விலை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, 1 ஏக்கர் 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது வந்து தெக்கோட்டி பொலிக்கல்லுங்க.
தெற்கு திசையில் பவுண்ட்ரி கல். 1 ஏக்கர் விலை 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேரில் வந்த காடு வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. அப்புறம் நாம் உடனுக்குறையுமா இல்லை டைம் எடுத்துக்கிறோமா என்ன ஏது இதெல்லாம் விவரத்தை கேட்டுட்டு நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம். இந்த தடம் தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே தார் ரோட்லேருந்து காட்டினாங்கல்ல, அந்த தடம் வந்து நேராக தெற்கு திசையிலிருந்து நம்ம காடு வந்து டச் ஆகி மறுபடியும் மேற்கு நோக்கி வந்து இப்படி வடக்கு திசை நோக்கி பக்கத்து காட்டுக்கு தடம் போகுதுங்க. இந்த தடம் இப்படி தான் இந்த அமைப்பு இருக்குது. மேற்கொண்டு வந்து இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அது எனக்கே பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்கிற பேரில் கண்ட நாய்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் வந்து காலையில் புறப்பட்டோம்னா பொழுது வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் காடாக வந்து இந்த வேகாத வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு மீடியட்டாக கெஞ்சி கூத்தாடி ஒவ்வொரு நிலமாக எடுத்து படம் பிடிச்சி யூடியூப் மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நீங்கள் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்லி பண்ணுறேன்னா, கஸ்டமர் தெய்வங்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே அந்த காடு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற முடிவு பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். ஆனால் இதே வீடியோவை இந்த புரோக்கர் நாய் இருக்கிறானுங்கள, அந்த தெல்லவேறு நாய்க்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவனுங்க இந்த ஏரியாவுக்குள்ளே அவனுக்கு நண்பர்கள் இருப்பானுங்கள்லங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி போட்டு ஏப்பா இது எங்கேயும் அந்தியூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதாம்மா, இது எங்கேயும் பார்த்து சொல்லுன்னு சொல்லி அவனுங்களை வச்சு கார்னர் பண்ணி என்னை ஏமாற்றி போடுறானுங்க. அந்த காசெல்லாம் நிலைக்காது. இப்போ ஏமாற்றி திங்கிற சோறு வந்து அது சோறு கிடையாது, வேறு மலத்தை தான் சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். என்னங்க கெட்டு போயிடுது. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், என்னை கூப்பிட்டு கேட்டால் என்ன 10ஓட நானும் ஒன்று. எனக்கு காட்டின 2 மீடிட்டு இருக்கிறாங்களா, உங்கள் சைடில் 2 மீடிட்டு இருக்கிறாங்களா, ஒரு 5 பேர் சேர்றோமா, 5 பேர் சேர்ந்து அந்த காசு பகிர்ந்து சாப்பிட்டா என்ன தப்பாக போச்சு. இவனுக்கு கேப் மாதிரி இங்கே வந்துங்க எவனுமே வந்து நியாயமாக வந்து கமிஷனுக்கு வியாபாரம் பண்ணுற நாய்க்கு கிடையாதுங்க. இவனுக்கெல்லாம் பித்தலாட்ட நாய்க்கும் ஏக்கராவுக்கு 5 லட்சம் லாபம் வச்சு அளிக்கிற பித்தலாட்ட கேப் மாதிரி நாய்க்கும் இவனுங்களெல்லாம் நம்பித்தான் நீங்கள் போகிறீங்க. நல்லதுக்கு காலம் இல்லை, எக்கேடு கெட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. இப்படித்தான் காடு இருக்குது. உங்களுக்கு இந்த காடு பிடிச்சிருந்தா நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலோடைய பவுண்டர் ஆகிய தம்பி ரியல் எஸ்டேட், நான் தான் தம்பி, என்னையவே கூப்பிடுங்க. நல்ல முறையாக நியாயமாக நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை கூப்பிடுங்க. நல்ல முறையாக டீசெண்டாக பண்ணி தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். மேற்கொண்டு நமது வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நமது சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஆளுங்கிற பெல் பட்டன் அமைத்து விடுங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். 2வது என்னையே கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஆத்தண்ணி பற்றின விளக்கம் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துங்க அந்த குறையாக கிடக்கிறத பற்றி வந்து நான் வந்து எனக்கு கால் பண்ண மீடியேட்டு கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து காடு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வாழை போட்டு பண்ணிக்கிறவர் வந்து குத்தை கோட்டாருங்களாமா. அவர் வந்து அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து அவர் கைக்குள்ள காசுக்கு மட்டும் வந்து போட்டு அந்த வாழையை போட்டு விட்டுக்கிறாரு. அதனால தான் மீதி வந்து அவர் பணம் செலவு பண்ண முடியலைங்கிறதுனால குறையாக போட்டுக்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. மேற்கொண்டு வந்து நிலம் அருமையான நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக தேவைப்படுற வயசில் யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.